அப்போ டிட்டர்மெண்ட் Okay. ஆஃப் ஏ எதனால ஏ இன்வெர்ஸ் பண்ணாங்க. அப்போ ஏ இன்வெர்ஸோட ஃபார்முலா என்ன? ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை 1 by டிட்டர்மெண்ட் ஆஃப் determinant ஏ of இன்டு A அட்ஜாயின்ட். adjoint of. ஓகேங்களா? Okay, sir. இப்போ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன தெரியும்? டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. தட் மீனிங்ஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஒன்லி பாசிபிள் ஏ இன்வெர்ஸ் எக்ஸி. கரெக்டாமா? ஆமாங்க சார். சரி. ஒரு லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறோம்னா ஆல்ரெடி லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. என்ன டைப் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இருந்தாலும் நம்மளுக்கு 3 டைப் ஆஃப் சொல்யூஷன் கிடைக்கும் ஒரு லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது. சரிங்களா? அப்படின்னது Okay. ஒன்று இன்டர்செக்டிங்காகவும் 2 லைன்ஸு, அதர்வைஸ் 2 பேரலாக இருக்கும், இல்லைன்னா 2 லைனும் வந்து என்னது கோ இன்சிடென்டாக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. கரெக்டாமா? ஆமாம் சார். அப்போ இன்டர்செக்ட் ஆச்சுன்னா என்ன அது மீனிங்கு? இஸ் கெட்டிங் த யூனிக் சொல்யூஷன். கரெக்டுங்களா? ஆமாங்க சார். பேரல்னா இன்டர்செக்டே ஆகலை. இன்டர்செக்டே ஆகாத போது நோ சொல்யூஷன். கரெக்டாமா? ஆமாம் சார். அப்போ கோ இன்சிடென்ட் என்னது? கோ இன்சிடென்ட்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து சொல்யூஷன். இதில் எத்தனை பாயிண்ட் இருக்கு நமக்கு Infinite தெரியாது. solution. அப்போ அது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். கரெக்டாமா? இன்ஃபினிட்லி ஆமாம் மெனி சார். சொல்யூஷன். அதே கேஸ் தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். எப்படி மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா லோயர் கிளாஸ் லெவலில் என்ன படிச்சிருக்கீங்க? 2 ஈக்குவேஷன் இருக்குதா? அப்போ கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட் வந்து ஈக்குவலாக நாட் ஈக்குவலாக செக் பண்ணிவிட்டு நம்ம போட்டால் போதும். இஸ் நாட் ஈக்குவல் டு A12 A22. ஓகே, இதுதான் ஃபார்முலா. எதுக்கு? யூனிக் சொல்யூஷனுக்கு. நோ சொல்யூஷனுக்கு இஸ் எ பேரல் லைன். பேரல் லைன்னா 2 ஈக்குவல் இருக்கும். A11 A21 இஸ் ஈக்குவல் டு A12 டிவைட் பை A22. சரியாமா? தேர்டு டைம் ஓகே ஈக்குவலாக சார். இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தேர்டு கூட வேணும். இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் வந்து என்ன ஆகும்? எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா மீனிங் என்ன? A11 டிவைட் பை A21, A12 divided by A22, A13 divided by A22. இது மூணுமே ஈக்குவலாக இருந்தால் இன்ஃபினிட்டி சொல்யூஷன். சரியாம்மா? ஓகே சார். இது எல்லாமே நம்ம லோயர் கிளாஸ் படிச்சோம். சரி, இதே ரூல் இங்கே அப்ளை பண்ண முடியுமா? இது மேட்ரிக்ஸ் தெரியல. அப்போ மேட்ரிக்ஸில் என்ன ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படிங்கிற கண்டிஷன் இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த 2 டைப் ஓகே. இப்போ இங்கே 3 சொல்யூஷனோட நேம் என்னன்னா 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஒரு லீனியர் ஈக்குவேஷன் 2 சொல்யூஷன் கிடைக்கும். ஒரு சொல்யூஷன் பேர் கன்சிஸ்டன்ட், அனதர் சொல்யூஷன் பேர் இன்கன்சிஸ்டன்ட். ஓகே, சொல்யூஷன் ஓகே. கிடைக்கும் கிடைக்காது. கிடைச்சதுன்னா கன்சிஸ்டன்ட், கிடைக்கலன்னா இன்கன்சிஸ்டன்ட். சரிங்களா? ஓகே சார். அப்போ கன்சிஸ்டன்ட்னா என்ன கேஸ்? 2 இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். எது எதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும்? யூனிக் சொல்யூஷன் ஒன்று கிடைக்கும். அண்ட் யாரு இன்னொன்று யாரு? இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் கிடைக்கும். கரெக்டுங்களா? ஆமாம் சார். இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் கிடைக்கும். கரெக்டாமா? எஸ் சார். இன்கன்சிஸ்டன்ட்னா சொல்யூஷனே இருக்காது. சரி, இப்போ மேட்ரிக்ஸ் ரூலில் என்ன சாட்டிஸ்ஃபை ஆகும்? மேட்ரிக்ஸ் ரூலில் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னா யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன் போது நம்மளுடைய டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும். அதாவது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். சரியாம்மா? ஓகே சார். சப்போஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஜீரோ இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்படின்னா 2ஆக டிவைட் ஆகுது. ஒன்று நோ சொல்யூஷனாக இருக்கலாம், இல்லை இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷனாக இருக்கலாம். என்ன சொல்கிறாங்க? நோ சொல்யூஷனாக இருக்கலாம் ஆர் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷனாக இருக்கலாம். சரி, அதுக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும்? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? என்ன ஓகே. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்குன்னா adjoint of A, adjoint of A into B is not equal to 0 இருந்தால் no solution. சரிங்களா? ஓகே சார். Determinant of A equal to 0 and adjoint of A into B equal to is not equal to 0 இருந்தால் no solution. சரியாமா? ஓகே சார். ஓகே சார். சப்போஸ் இந்த கண்டிஷன் என்ன ஆகுது? இன்னொரு கண்டிஷன் adjoint of A into B ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் வந்து பாசிபிள். சரிங்களா? ஓகேங்க சார். சரியாம்மா? திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் நோ சொல்யூஷன். adjoint of A into B வந்து ஈக்குவலாக இருந்தால் மேபி இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷனுக்கு பாசிபிள்ங்கிறாங்க. சரியாம்மா? ஓகே சார். அது வந்து இங்கே நோ சொல்யூஷனுக்கு பாசிபிளாக இருக்கும். பட் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே சரிங்களா? சார்.
புரியுதுங்களா? 3 கேஸ் டிவைட் பண்ணிக்கிறோம். கன்சிஸ்டன்ட், இன்கன்சிஸ்டன்ட், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன், நோ சொல்யூஷன். டிட்டர்மினன்ட் ஆஃப் A is not equal to 0 னா யூனிக் சொல்யூஷன். டிட்டர்மினன்ட் ஆஃப் A equal to 0 இருந்துச்சுன்னா நோ சொல்யூஷன் வரும், இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் வரும். நோ சொல்யூஷன் கண்டிஷன் வந்து என்ன ஆகும்? நாட் ஈக்குவல் டு 0 adjoint of A into B. And also some cases வந்து adjoint of A into B வந்து equal to 0 க்கும் satisfy ஆகும். பட் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷனா கண்டிப்பா ஈக்குவலா இருந்தா இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் மேபி பாசிபிள் ஆகும். சரிங்களா? இதுதான் ஓகே லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ற மேட்ரிக்ஸ் மெத்தடோட பேசிக். இதுல என்ன டவுட் இருக்குதாமா? இல்லைங்க சார். சரி.